உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அது வந்து திருட்டு பயல இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என் பாக்ஸ தேடுறேன். எந்த பாக்ஸ்? தாத்தா விளையாட்ட நிப்பாட்டுங்க. இந்த மேட்டர் எவ்வளவு சீரியஸ்னு உங்களுக்கு தெரியல. அவர் ரொம்ப டேஞ்சரஸ் தாத்தா. அதுக்கு என் ரூமுக்கு வந்து திருட்டுத்தனமா என்னடா தேடிக்கிட்டு இருக்க? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் விளையாடாதீங்க தாத்தா ப்ளீஸ். விளையாட்டுக்கெல்லாம் ரூல்ஸ் கிடையாது. எப்படி வேணாலும் விளையாடலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பாக்ஸ் வேணும். இவ்வளவு நேரமா தேடி பார்த்தல, கிடைச்சதா உனக்கு? கிடைக்கல இல்ல. எனக்கு மட்டும் எப்படா கிடைக்கும்? அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா. அங்க தேடி பாத்தியா? இல்ல. நான் அர்ஜென்ட்டா இதுக்கு போகணும். நீ தேடி பாரு, உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். அவளுக்கு அந்த பாக்ஸ் தேவை, அவ்வளவுதானே. இதுக்கே நான் இவ்வளவு டென்ஷன் ஆகணும்? புதுசா வாங்கி கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. இனி பாக்ஸ் தேடுற வேலை மிச்சம். ஐயோ, அம்மா. எஸ். கடல்ல குதிச்சு முத்த எடுத்துட்டியாடா? கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன்ல. நம்ம யாரு? நாம இல்ல, அவ. டேய், ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு இவ்ளோ ரகலையா? ஆமால. அப்ப அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா அவ. அட்வான்ஸ் salary அப்ளை பண்ண சொல்லி உடனே சொல்றேன். இந்த விஷயத்தை நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரிடா, செய்யலாம். உடனே கொடுத்துடலாம். முதல்ல இந்த டிஃபன் பாக்ஸ் அவ கையில கொடுத்து ஸ்டார் வாங்கிடலாம். ஓகே, சரி வாடா. என்ன இது? ஸ்டிக்கர். ஏன் பாக்ஸ் எங்க? அத வாங்கி கொடுத்துட்டேன்ல. சேம் டு சேம். எனக்கு தெரியும் நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்கன்னு. உங்க பாக்ஸ் எனக்கு தேவையில்ல. என்னாச்சு? ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு ஏன் பாக்ஸ் தான் வேணும். ஏய், ஏன் என்ன இப்படி பிராங்க் பண்றீங்க? எடுத்துக்கோங்க, இந்தாங்க. நான் பிராங்க் பண்ணல, நான் சீரியஸா தான் கேக்குறேன். ஏன் பாக்ஸ் எங்க? இது அதை விட நல்லா இருக்கேங்க. உங்களுக்காகவே போய் மார்க்கெட்ல தேடி போய் அதே மாதிரி பாக்ஸ வாங்கினேன். ஆனா இந்த பாக்ஸ் அந்த பாக்ஸ் ஆகாது. நான் உங்களை மார்க்கெட்ல தேடி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னனா? ஏன் பாக்ஸ சேஃபா வச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? ஐ அம் unable to understand. உங்களுக்கு எதுவும் புரியாதுதான். எனக்கு ஏன் பாக்ஸ் தான் வேணும். போய் எங்க இருந்தாலும் கொண்டு வாங்க. This is really too much. Just ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்காகவா நீங்க இவ்ளோ ரியாக்ட் பண்றீங்க? ஜஸ்ட் ஒன் பாக்ஸா? உங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ் தானா? அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் சில மெமரிஸோ சில எமோஷன்ஸோ இருக்கும். உங்களுக்கு எமோஷன்ஸ்னா என்னன்னு தெரியாது போல. உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? டெய்லி உங்களுக்கு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அதான் அதோட வலி தெரியல. உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு பொண்டாட்டி இருந்து அவங்க இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு என்னோட பாக்ஸ் வேணும். இந்த பாக்ஸ நீங்களே வச்சுக்கோங்க. என்னாச்சு சொல்லுடா. I don't know man. You don't know? டேய், நான் எதுக்குடா இங்க வந்தேன்? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. I just want to go back to Malaysia dude. சும்மா வெட்டியா உட்கார்ந்து இங்க டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. நாம இங்க டைம் வேஸ்ட் பண்றோமா? I have so much to do. கரெக்ட். பரவாயில்ல, நீ திரும்ப மலேசியாக்கு போயிடு. உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. நீ ஊன்னு சொல்லு, இப்பயே நான் ஃளைட் புக் பண்றேன். பட் சூரிக்கு என்ன சொல்லுவ? அவர்கிட்ட சொல்லாம உன்னால போக முடியாது. வாட் டு டு? ஹலோ 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 ராம். பதறி போய் வந்திருக்க. இப்பயாச்சும் புத்தி வந்துச்சு உனக்கு. நல்லதுதான். ஆனா ஹீரோ, நீ எப்படி அப்செட் ஆனா எங்க நிலைமை என்னடா? எனக்கு புரியுதுடா. என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு காமன் எம்ப்ளாய் மாதிரி உன்னால இந்த மாதிரி ஆபீஸ்ல உட்கார்றது உன் கேரக்டருக்கு சுத்தமா சூட் ஆகாது. நீ யாரு? அதுக்காக உனக்கு
தாத்தா மேல எல்லாம் பாசம் இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாதுல்ல. குடும்பத்து மேல பாசமா இருக்க, ஆபீஸ்லயும் பொறுப்பா இருக்க. இப்ப என்ன ஸ்கேம் நடக்குதோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான பொறுப்போடையும் நீ இப்ப இங்க இருக்க. அதுக்காக இங்க இருந்துட முடியுமா என்ன? இல்ல நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? ஏய், சும்மா நீ யாருன்னு அதே சொல்லிட்டு இருக்காத. நானே ஒரே குழப்பத்துல இருக்கேன். இருக்கும்பா, இருக்கும். இல்ல உனக்கே இவ்வளவு குழப்பம் இருந்தா அப்ப எங்களுக்கு இது பத்தாதுன்னு இந்த பாக்ஸ் வர ஒண்ணு. டேய், இந்த பாக்ஸ் விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத. இந்த ஒரு பாக்ஸுக்காக எத்தனை கடை ஏறி இறங்குனேன்னு தெரியுமா? நானும் உன் கூட தானே இருந்தேன். என் எஃபர்ட்ஸ் இங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ச்சே. கேடி, நீ ஏன் அப்செட்டா இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. நீ சாப்பிடு. நான் சாப்பிடுற வரைக்கும் இப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்க போறியா? ஆமா. ஓஹோ, என்ன ஓஹோ? சாப்பிடு. நீ இன்னைக்கு உன் பாக்ஸ் இல்லைன்னு லஞ்ச் சாப்பிடலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன எனக்கு இன்னைக்கு பசிக்கல. அதான் எதுக்கு? என்கிட்ட காரணம் இருக்கு. ஆனா உன்கிட்ட என்ன காரணம் இருக்கு சொல்லு பார்க்கலாம். ஒருவேளை நான் இப்படி செஞ்சிருந்தா அப்பா இன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. வேலை பிஸில சாப்பிட தோணல. அச்சச்சோ, அப்படின்னா என் ஃப்ரெண்ட் என்ன சாப்பிட்டாரு சீதாமா? நான் கூட அவருக்கு லஞ்ச் எதுவுமே கொடுத்து அனுப்பல. பாவம், அவர் எதுவுமே சாப்பிடலையா? எனக்கு தெரியாது. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே வேலை செய்றீங்க. அவரு சாப்பிட்டாரா இல்லையான்னு நீ பார்க்கலாம்ல. ஆமா, தினமும் யார் என்ன சாப்பிடுறாங்கன்னு பாக்குறதா வேலை பாரு. சீக்கிரம் சாப்பிடு. பாக்ஸ கழுவி வைக்கணும். அப்பு, ஆபீஸ்ல இருந்து இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டியேப்பா? ஆமா சித்தி, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன். என்ன ஹனி, ஏன் டல்லா இருக்க? ஹேய், என்னாச்சு செல்லோ, ஏன் சோகமா இருக்க? ஸ்விம்மிங் போக பிடிக்கலையா? ஆமா சின்னையா, அப்பத்துல இருந்து முரண்டு பிடிக்கிறா. போக மாட்டேன்னு அடம் புடிச்சிட்டு இருக்கான். என் பேச்ச சுத்தமா இவன் கேக்குறதே இல்ல. அக்கா, ஹனிய நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். குடுராம், போட்டுக்கோ ஹனி. இந்த கூகுள போட்டுக்கோ. ஐயோ ஃபன்னு சித்தி, அது கூகுள் இல்ல காகுல். அதான் காட்டு. நீ ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு வரதுக்குள்ள உனக்கு பிடிச்ச சாப்பாட சித்தியா கிட்ட சொல்லி செஞ்சு வைக்கிறேன். சரியா? நிஜமா? நிஜமாதான். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.